அஸ்டோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்வோம். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுபகாரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1, 5, 9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய அது பூர்வீகம் சார்ந்த விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து காலபுருஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை ஏற்றுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருப்போம். சரிங்க ஐயா. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவரின் நலனுக்காக சிந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் சொல்லுங்க. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா இது அதிபதி செவ்வாய் பகவான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அடுத்தவர்கள் நலனை பேணி காக்கிறதுல இவங்களை மிஞ்சவே முடியாது. ஏன்னா 9ஆம் அதிபதியான சந்திரன் இங்க இருக்கிறதுனால ஸோ அதனால அடுத்தவர்கள் நலனை பேணி காக்கிறது இவங்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆவது இடம் இது. அப்ப என்னன்னாக்கா இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய
அனைத்து பிரச்சனையும் பத்தி விருச்சிக ராசிக்காரர் தேடி வந்து சொல்லிட்டு போவாங்க. பாதி பேரோட புலம்பல் இவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இந்த அட்வைஸ் சொல்லியே பாத்தீங்கன்னா இவங்க லைஃப முழுசா வாழ முடியாம போயிடும். ஏன்னா இவங்க என்னன்னாக்கா அடுத்தவங்க அட்வைஸ் சொல்லியே இவங்களால எந்த ஒரு சுய முயற்சியும் செய்ய முடியும். ஏன்னா அவங்க அடுத்தவங்கள நலனை பேணி கேட்கும்போது அவங்களுக்கான வேலை செய்வதற்கே சரியா இருக்குமே தவிர, அதனாலேயே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பேருக்கு பிரச்சனைகள்லாம் வரும். குடும்பத்தில் நிறைய கணவன் மனைவிக்குள்ள இஷ்யூஸ் இது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால அடுத்தவங்க நலனை பேணி காக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் உங்க நலனையும் கொஞ்சம் அக்கறை கொண்டு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குண அதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்க போகுதுதான் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் கன்னியில சஞ்சரிக்கிறார். ஸோ அப்ப கன்னி என்பது ராசியிலிருந்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்ப அந்த 11ஆம் பாவம் என்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவம், இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் சொல்லலாம். ஸோ இந்த பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் போது இவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மைகள், மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டத்துல ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும். ஆனா என்னன்னாக்கா இதுக்கு இவங்க மனம் சரியா இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசிக்காரோட மனமே பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஆழ்ந்து சிந்திச்சு எந்த ஒரு நன்மையும் உங்களால சொல்லுவாங்களே பழம் நழுவி பால்ல விழும், அது கை தட்டி கீழே விழுந்த கதை தான் இவங்க கதை. ஏன்னா கிரகங்களை கொடுக்க தயாரா இருந்தா கூட அனுபவிக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பொறுமையும் கொஞ்சம் அவநம்பிக்கையும் இருக்கும். ஏன்னா வெளியே பேசும்போது அவ்வளவு ஒரு நம்பிக்கை கான்பிடண்டா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கும் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க துலா ராசிக்காரர்களோட ட்ரிபிள் மடங்கு முடிவு எடுக்கவே முடியாது. எல்லா விதத்திலும் ஒரு பயம். ஏன்னா இவங்களோட அனுபவங்கள் வந்து இவங்களை வந்து அந்த மாதிரி சித்தரிச்சு வச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு இனம் புரியாத இவங்களுக்குள்ள ஒரு பயங்கள் தயக்கம் இருக்கும். ஆனா செயல்பாடுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகம், அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாதிரி இருப்பாங்க. வேகமான செயல்பாடு, அந்த நேர்த்தியான குணாதிசயங்கள், அந்த நேர்மை தன்மை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இதுவே இவங்களுக்கு பிரச்சனையா. ஏன்னா இவங்களே பல சட்டங்களை வகுத்து கொண்டு அந்த சட்டத்துக்குள்ள இவங்களே சிக்கிப்பாங்க. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஏன்னா விருச்சிக ராசியில இருக்க அனுஷ தான் பாரு இறைவனை தேடி வந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல நிறைய ஆன்மீக குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருக்காங்க. இறைவனே தேடி வந்த நட்சத்திரம் தான் அனுஷ நட்சத்திரம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசியில ஆன்மீகம் சார்ந்த இவங்களுடைய அந்த எண்ணங்கள் சிறப்பா இருக்கும். இவங்களே நிறைய சட்டங்களை வகுத்து கொண்டு அந்த சட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு வெளிவர முடியாம சிக்கி தவிக்க பாவமான விருச்சிக ராசி தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு அது வந்து எப்படி வெளியே வர்றது தெரியும். வெளியே வந்தா பயம், ஏதாச்சும் ஆயிடுமா, ஏதாவது நடந்துருமா, குற்ற உணர்வு வந்துடும். இந்த பயமும் குற்ற உணர்வும் என்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியே போதோ அன்னைக்கு அந்த பொழுது இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி. இதான் பரிகாரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா எல்லாமே இருக்கும், அனுபவிக்க முடியாம இருக்கும், அவ்வளவுதான். இவங்களை சுத்தி மன மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், காசு பணம் எல்லாம் இருக்கும். ஏதோ ஒன்னே ஒண்ணு இருக்காது. அந்த ஒண்ணு இல்லைன்றதுக்காக மொத்த விஷயமும் இல்லாத மாதிரியே இருப்பாங்க. அந்த ஒண்ணு எப்ப நடக்கும், அந்த ஒண்ணு எப்ப நடக்கும்னா அது எங்க 99 நடந்தது அது பார்க்க மாட்டாங்க. அந்த ஒண்ணு நடக்காத ஒன்றை போட்டு பிடிச்சி உண்டு இல்லைனாக்கி இருக்கிறவங்களையும் சுத்தி இருக்கிறவங்களையும் துன்பப்படுத்திடுவாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரைசேஷனை இந்த விருச்சிக ராசிக்காரன் மாத்திட்டாங்கன்னா போதும், இவங்க வாழ்க்கையில எந்த கிரகங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றி. ஏன்னா வச்சுக்கீங்களா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-5 வரை பார்த்தீங்கன்னா குருவாயிடுவாங்க. ஸோ அப்ப இவங்களுக்கு குருவோட பரிபூர்ண ஆசை உங்களுக்கு இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இவங்க இனிப்பு, குழந்தைக்கு ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்தாவே உங்களுக்கு பொருளாதாரம் பெருகிடும். அதே போல என்ன வச்சுக்கிறாரு, இந்த குழந்தை சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டம் குறிப்பா ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா குழந்தைகளால ஒரு அழுத்தம் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும். மனம் கொஞ்சம் சுகமா இருக்கலாம்னா விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறது, அதை கொடு, ப்ராஜெக்ட் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு. குழந்தைகளால ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல இருக்கு. ஸோ அந்த அழுத்தத்தை இலகுவா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்கன்னா அந்த அழுத்தம் கிடையாது, அது அப்படியே மகிழ்ச்சியா மாறிடும், அதிர்ஷ்டமா மாறிடும்.
ஏன்னு வச்சுக்கலாம், அந்த விஷயத்தை இவங்க நிறைவா செய்யும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ வர வேண்டிய பணம் வரும், திடீர் பண வரவு வந்துடும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், திடீர் லாட்டரி யோகம். லாட்டரியில அடிச்ச மாதிரி இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா லாட்டரி வாங்கினா கண்டிப்பா அடிக்கும். லாட்டரி அடிச்சு அதுல வாகனம் வாங்கி வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதுக்காக லாட்டரியே வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லல, வாய்ப்பு கிடைச்சா முயற்சி பண்ணி பாருங்க அப்படி சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய குருக்கு இல்ல உங்க குழந்தைகளுக்கு ஒரு இனிப்பு தானம், இல்ல குருவுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு ஒரு இனிப்பை தானமா செய்யறது. அங்க போயிட்டு என்னன்னாக்கா ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, நெய் தானம் செய்யலாம், நெய்ய கோயிலுக்கு நெய் தானம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்துவிட்டு ஒரு லாட்டரி எடுத்து பாருங்க, அதிர்ஷ்டம் இருக்கும். அதே போல என்ன வேலை சார்ந்த விஷயத்துல, வேலை சார்ந்த விஷயத்துல குறிப்பா இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ல இந்த காலத்துல எழுதுனாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், கவர்மெண்ட் விஷயத்த ட்ரை பண்றதுக்கு. அதே போல எனக்கு தொழில மேலதிகாரியால ஒரு சின்ன அழுத்தம்லாம் இருக்கும். எதையும் சமாளிச்சிடக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு விருச்சிக ராசிக்காரங்க. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக கவலையே பட தேவை, எதையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கிறதுனால இந்த ஆவணி மாதம் குரு வழிபாடை செஞ்சு உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கான கோவில் பரிகாரம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோயில் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க மகாலட்சுமி வழிபாடை செய்யலாம். மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில மிகுந்த வேட்டம் கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு குறிப்பா என்னன்னாக்கா இவங்க இந்த பௌர்ணமி அப்போ பால் பாயசம் வச்சு மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கலையே என்ற விருச்சிக ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கும். கணவன் நம்ம சொல் பேச்சு கேட்கலையேன்றவங்களுக்கு எல்லாமே கணவன் உங்க சொல் பேச்சு கேட்பார். இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பால் பாயசம் படைச்சு உங்க வாழ்க்கைய இனிப்பா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தனுசு ராசியில சந்திக்கலாம்.